பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம தியானித்துட்டு அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு திருப்பி நம்ம நாளுடைய ஆழமான கர்த்தருடைய வார்த்தை தியானத்துக்குள்ள நம்ம போகலாம். ஸ்கிரீன்ல நான் ஷேர் போடுறேன். ஓகே, நவம்பர் மாதத்தின் வேர்ட் ஆஃப் த மந்த், இந்த மாதத்துடைய வார்த்தை என்ன நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக் பார்த்தோம், அப்கிரேட் டு ஸ்பிரிட் ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ஆவியை மையமாக கொண்ட வாழ்க்கை முறைக்கு மேம்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் ஆவி, ஆத்மா, சரீரம், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். ஆவியை மையமாக கொண்ட வாழ்க்கை ஏன் வாழணும்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதோட அடுத்த லெவல் பார்ப்போம். லாஸ்ட் வீக் நான் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அது நேற்று தான் நானும் கற்றுக்கினேன். நானும் லேர்னர் தான். ஸோ என்னுடைய மெசேஜஸில், என்னுடைய டீச்சிங்ஸில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் ரெக்டிஃபை பண்ணி வார்த்தையில் என்ன ஃபைனலாக சொல்ல நான் இது பண்ணியிருக்கேன். போன வாட்டி சொல்லும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, வசனத்தின் அடிப்படையில் தான் சொன்னேன். ஆவி கர்த்தரிடத்தில் திரும்பும்னு சொன்னேன். ஸோ அது உண்மைதான், ஆவி கர்த்தரிடத்தில் திரும்பும். ஆனால் நியாய தீர்ப்புக்கு போக போறது ஆத்மா தான். லாஸ்ட் வீக் நான் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஆத்மாவுடைய வேலை உலகத்திலே முடிஞ்சதுன்னு சொன்னேன். இல்லை, நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ நம்மளுடைய ஆத்மா நியாய தீர்ப்புக்கு அப்புறம் போக போறது உடல் போகாது. அது நமக்கு தெரியும், உடல் மண்ணுக்கு தான் போகுது. ஆவி கத்திரத்துல டைரக்டா போயிடுமா? ஏன்னா அவர் தான் அதை கொடுத்தாரு, அதை அவர் எடுத்துப்பாரு. ஆத்மா எங்க போகுது அப்படின்னா, ஒண்ணு நரகம் இல்லைன்னா பரலோகம். ஸோ அதை நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்டு இந்த வீக்கோட நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன், we are gonna upgrade to spirit focused லைஃப் ஸ்டைல். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, God's wisdom is revealed by the spirit. என்னது? God's wisdom is revealed by the spirit. ஆவியால் நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஆவியால கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா, பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு அவருடைய ஆவியின் முழுமையில நம்ம இருந்தோம்னா, ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் ஞானம், இந்த சப்ஜெக்டை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். திருப்பி சொல்றேன், God's wisdom revealed by the spirit. ஆவியினால இல்லைன்னா ஆவியானவரால வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் ஞானம் என்கிற தலைப்புல தான் இந்த நாளுடைய தியானம் இருக்க போகிறது. ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுங்க. இது ரொம்ப கேட்கறதுக்கு ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகமா நம்மளுடைய கவனம் இதுல தேவை. ரொம்ப அலங்காரம் கதைலாம் கிடையாது. ரொம்ப முழுக்க பவுல் அப்போஸ்தலர் அவருடைய ஞானத்தின் முழுமையில, ஆவியானவரின் ஞானத்தின் முழுமையில அவருடைய ஞானமும் கொண்டு எழுதப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். இது லைட்டா படிச்சா சம்டைம்ஸ் புரியாது. இன்கேஸ் இதுக்கு முன்பதாக நீங்க 1 கொரிந்தியர் 2 படிச்சு உங்களுக்கு புரியலன்னா, இப்போ ஆவியானவர் நம்ம எல்லாருக்குமே உதவி செய்வாராக. என் மூலியமா தேவன் மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 2:1 இதை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் பத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஆவி ஏன் முக்கியம், ஏன் ஆவியை மையப்படுத்தி இந்த மாதம், எஸ்பெஷலா இந்த மாதம் நம்ம மாதம் வாழ்க்கை ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம். பட் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஜேர்னியை. ஏன் அப்படின்னா வசனம் சொல்றது 1 கொரிந்தியர் 2:1, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, பவுல் எழுதுறாரு, ஓகேவா, கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுறாரு. நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அதாவது நான் உங்ககிட்ட மெசேஜ் கொடுக்க வரும்போது, வேர்ட் ஆஃப் காடை ஷேர் பண்ண வரும்போது, பயங்கர அலங்காரமான வார்த்தையெல்லாம் எனக்கு பேச தெரியாதுப்பா, எனக்கு ஞானமும் பத்தாது, அதை வச்சு நான் வரல. 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவரை பத்தி மட்டும் சொல்ல வந்தேன்ப்பா அப்படின்றாரு. ஓகேவா. 3வது வசனம், அல்லாமலும், அவரை பத்தி சொல்றாரு பாருங்க, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எத்தனை ஊழியக்காரங்களால இந்த மாதிரி ரொம்ப வல்னரபிளா இருக்க முடியும்? அதான் இங்கிலீஷ்ல அதான் ரைட் வேர்டு, வல்னரபிள். அதாவது என்கிட்ட இருக்கிற வீக்னஸ் தான் பண்ற மாதிரி ஒரு வேர்ட் ஆஃப் காடை ஷேர் பண்ற சபைக்கு கடிதம் எழுதும் போது எழுதுறாரு பாருங்க. அப்பா, நான் உங்ககிட்ட வரும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? பலவீனமா இருந்தேன், பயமா இருந்துச்சு, எனக்கு மிகுந்த நடுக்கத்தோட தான் உங்களிடத்துல நான் இருந்தேன். ஏன்னா அவருக்கு என்ன சொல்றாரு, முன்னாடி என்கிட்ட அலங்காரமான வார்த்தைகள் இல்லை, தேவையான ஞானம் இல்லை, ஆனா ஊழியத்தை செய்யணுமே, அவரை பத்தி எப்படின்னா சொல்லணுமே,
இவ்வளவு பயம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. திருப்பி சொல்றேன், நம்மளுடைய விசுவாசம் பவுல் அப்போஸ்தலர் ஆவியானவர் இதனால நம்ம கம்யூனிகேட் பண்றது என்னன்னா, நம்முடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல். திருப்பி சொல்றேன், அவருடைய பேச்சும் அவருடைய பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய, இதுல அண்டர்லைன் பண்ண மனுஷ ஞானம், ஓகே, மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. திருப்பி இந்த வசனம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலர் இருக்கு. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. ஓகேவா? பவுல் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு போதுமான ஞானம் இல்லை, மனுஷ ஞானத்துல இது பண்ணல, தேவனுடைய பலத்துல நீங்களாம் இருக்கணும்ட்டு நான் என்ன பண்றேன், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல். அதாவது நல்லா பேச தெரிஞ்சவங்க நல்ல பிரசங்கியா இருக்கல, நல்லா பேச தெரிந்தவர்கள் நல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா இருக்கலாம். ஆனா நல்லா பேச தெரிஞ்சவங்களாம் நல்ல வேர்ட் ஆஃப் காடை ஷேர் பண்ற முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி. ஏன் உங்களுக்கு இதை பத்தி சொல்றேன், இந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா, அப்படி இருக்கணும்னா உலகத்துல எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ் உங்களுக்கு தெரியும். எனக்கு இப்ப நீங்க இதை பத்தி பேசும்போதே பயங்கரமா பேசுற ஒரு பொலிட்டீஷியன் பேர் சொல்லுங்க, யாரும் சொல்லாதீங்க, சொல்லுங்க டக்குன்னு ஒருத்தர் பேர் சொல்லுவீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே அவர் பட்டுன்னு வந்து மைண்ட்ல வந்துருவாரு, அவரு நம்ம ஓட்டு போடுறோமோ இல்லையோ. ஏன் அப்படின்னா நல்லா ஒரு ப்ரீச் பண்ணக்கூடிய, ஒரு ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள். ஆனா பவுலும் அந்த மாதிரிதான். ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு இது மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தில். அப்பனா கர்த்தருடைய ஞானம் ஒண்ணு இருக்குது, மனுஷனுடைய ஞானம் இருக்குது. மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். நல்ல அலங்காரமான வார்த்தை போட்டு நல்லா அப்படியே சூப்பரா பேசுவாங்க. அப்படியே ஒரு பிரீச்சருக்கு இந்த நயவசனம் உள்ள பேச்சும் இந்த ஞானமும் இருந்துச்சுன்னா சூப்பர், அது அடிஷன் தான், ஆட் ஆன் தான். பட் பவுல் எழுதுறாரு, என்கிட்ட அதெல்லாம் கிடையாதுப்பா, என் பேச்சும் என் பிரசவம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் எப்படி இருந்துச்சாம், ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. சோ ஏன் பவுல் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பைபிள் ஹீரோ, ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எஸ்பெஷலா முக்கியமான ஒரு நியூ டெஸ்டிமெண்ட் கதாபாத்திரம், ஒரு ஹீரோ அப்படின்னா, அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரிலாம் மற்றவங்கள மாதிரிலாம் எனக்கு தெரியாதுப்பா, என் பிரசங்கம், என்னுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழியம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. உறுதியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆவியானவர் உறுதிப்படுத்தினார் அவருடைய பலத்தினால. சோ அண்டர்லைன், ஆவியினாலும் பலத்தினாலும். ஏன் ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா, பவுலுக்கே ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் தேவைப்படுறது. பவுல் சொல்றாரு, என் வாயை நம்பல அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய மைண்டுன்னு வரும்போதெல்லாம் ஆத்மாவை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஓகேவா? மைண்டு ஹார்ட்ன்ற மாதிரி. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லும் போது பவுல் எழுதுறாரு, பேச்சு அதெல்லாம் எது யோசிச்சு பேசுறோம், எதுல இதயத்துல யோசிச்சு நம்ம பேசுறோம். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய நயவசனிப்பு, அந்த டேலண்ட், அந்த கிஃப்ட்ஸ், திறமைகள் மட்டும் அவர் வச்சு இந்த ஊழியத்தை பண்ணியிருந்தாருன்னா, பிரசங்கம் பண்ணியிருந்தாருன்னா, அவர் வந்து சரீரத்தையும் ஆத்மாவையும் மையப்படுத்தி ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா, நல்லா யோசிச்சு கீசிச்சு நல்லா அலசி ஆராய்ஞ்சு கர்த்தருடைய வார்த்தை வந்து எப்படி பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கனி தருமான்னு தெரியாது. சோ பவுல் தெளிவா எழுதுறாரு, நான் அதுக்கு வரல, எனக்கு அதெல்லாம் தேவை, எனக்கு வேண்டியது என்னன்னா ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதி பண்ணும். சோ அந்த டைரக்ஷனை நான் சூஸ் பண்றேன். இந்த நாள்ல என்னை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், எஸ்பெஷலா நீங்க ஊழியக்காரர்களா இருந்தீங்கன்னா, குடும்பத்தினர்களா இருந்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, நம்மளுடைய நோக்கம் எதை செய்தாலும் ஆவியினாலும் பலத்தினாலும் அது வந்து உறுதிப்பட்டு இருக்குதா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆவி எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் பலம் வந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருந்து வரும்போது அவர்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 1 வந்து நம்ம பார்க்கிறோம். சோ ஆவியானவர் அல்லது ஆவி, நான் சொல்றது வந்து ஆவின்னு வரும்போது கர்த்தருடைய ஆவி, ஓகேவா, ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பலன் அப்படின்ற வார்த்தை கூட சேர்ந்து டிராவல் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வெடிகுண்டுக்கு ஒப்பான டினாமிஸ் வல்லமை, ஓகேவா. சோ ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தா இருந்தது. பவுல் திருப்பி எழுதுறோம், கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு, நான் வந்து இந்த எக்ஸ்டர்னலான காரியங்களை வரல, என் வாயை நம்பி வரல, என் வாயை நம்பி ஊழியம் பண்ண முடியாது. என்னுடைய தாட்ஸ், என்னுடைய தாட் ப்ராசஸ், என்னுடைய பேட்டர்ன்ஸ், என்னுடைய மோட்டிவ்ஸ், என்னுடைய இன்டென்ஷன்ஸ், என்னுடைய இதயத்தின் நினைவுகள், என்னுடைய சிந்தனைகள், யோசனைகள், இதை நம்பி வரல. ஏன்னா இதெல்லாம் நம்பி வந்தேன்னா கொஞ்சம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய நயவசனத்தை நான் நம்பி இல்லை, என் மனுஷன் ஞானத்தை நான் நம்பி இல்லை. ஆனா
என் மெசேஜஸ் என்னுடைய பிரசங்கம் எதை நம்பி இருக்குது அப்படின்னா ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்ததுன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல வந்து சீல் பண்றான். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலருக்கே ஆவியினால் பலத்தினால உறுதி பண்ணணும்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம், நம்மளுடைய ஊழியங்களை ஏமாத்துறோம். அதனால்தான் நம்மளோட மெயின் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் திஸ் மந்த் இஸ் ஸ்பிரிட் ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல். ஓகேவா? ஸோ ஆவியை மையப்படுத்துங்க, அதுல ஃபோக்கஸ் அதிகமாக செலுத்து, மிச்சம் 2 ஆட்டோமேட்டிக்கா டிக்காவன்ற மாதிரி நம்ம சொன்னோம். கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அவர் சொல்றாரு இதெல்லாம் ஓகே, பட் ரொம்ப தேர்ந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நாங்க ஞானத்தை பேசுறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. சோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்பிரபஞ்சத்தின் ஞானம்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா? உலக ரீதியான நாலேஜ், புக் நாலேஜ், பைபிள் அல்லாத மற்ற எந்த புஸ்தகத்தை பற்றி உலக அறிவு, வேர்ல்டு பாலிடிக்ஸ், நியூஸ் பேப்பர் படிச்சு வர நாலேஜ், நியூஸ் கேட்டு வர நாலேஜ், நிறைய காரியங்கள்ல நம்ம வந்து நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாம், ஞானத்தை கேதர் பண்ணிக்கலாம். அது வந்து பிரபஞ்சத்தின் ஞானம். பட் பவுல் எழுதுறாரு, எப்பா ஞானிகள் அதாவது தேர்ந்தவர்களுக்கு வந்து நாங்க ஞானத்தை பேசுகிறோம். எந்த ஞானம் அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின் ஞானம் நாங்க பேசுறது இல்லை, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்துடைய ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அதாவது எப்படி எழுதுறாரு பாருங்க, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், இந்த உலகத்துல இருக்கிற தலைவர்கள் எல்லாமே ஒரு காலத்துல அழிஞ்சு போடுவாங்க. ஸோ அவங்க பயங்கர ஞானம் அப்படின்னு நினைச்சுக்கிற காரியத்தை, அந்த ஞானத்தை பத்தி நான் சொல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், ஸ்லோகன் சரியா படிக்கலாம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். திருப்பி நான் படிக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்னே, அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய டைம் பீரியட் படி 6000 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய என்னுடைய நெல்சனுடைய, உங்க பேர் போட்டுக்கணும், உங்களுடைய என்னுடைய மகிமைக்காக அவர் ஏற்படுத்திருக்கிறாராம். அப்போ இந்த இந்த ஞானம் இப்போ அந்த ஸ்பிரிட்டோட விளைவுல வர ஞானம் உலக தோற்றத்துக்கு முன்னே ஏற்படுத்தப்பட்டது. யாருக்காகனா எனக்காக. அதான் வசனம் சொல்லுது. யார் ஏற்படுத்தினார்னா தேவன் ஏற்படுத்தினார். தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த, அப்பனா ஏற்படுத்திருக்கிறாரு, ஆனா மறைக்கப்பட்டிருந்தது. ஏன்? ஏன்னா வர வேண்டிய டைம்ல அது வரணும். யார் அதை வெளிப்படுத்துவார்னா ஆவியில தான் அதை வந்து கிளிக் பண்ண முடியும், அதை வந்து கிராக் பண்ண முடியுமே தவிர சுயத்துல அதை கிளிக் பண்ண முடியாது. வேற எந்த விதமான ஷார்ட்கட்ஸும் பயன்படுத்தி இவர் பேசுற இந்த ரகசிய ஞானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து கிளாரிட்டிக்குள்ள வரலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்காக தேவன் ஏதோ ஒரு என்னுடைய மகிமைக்காக ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்கிறாரு. அது வந்து மறைக்கப்பட்டிருக்குது. ஸோ சொல்றாரு, ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். சோ சொல்றாரு, நான் இப்ப சொல்ல போறது என்ன அப்படின்னா, நான் பேசுறது எல்லாமே மனுஷனுடைய ஞானம் அல்ல. மனுஷனுடைய ஞானம் அவன் சோ கால்டு விஸ்டம் ஆஃப் பீப்புள், ஹியூமன் பீயிங்ஸ், அதை பத்தி இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னுடைய மகிமைக்காக ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருந்தது. யாருனால? தேவனால. அது வந்து ரகசியமா இருந்தது. ஸோ அந்த ரகசியத்தை வந்து உங்ககிட்ட டெலிவர் பண்ண வந்திருக்கேன். இந்த நாள்ல நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான சீக்ரெட் விஸ்டம், ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஏன்? ஒவ்வொரு கர்த்தருடைய சர்வீஸ், ஐ மீன் சபை கூடுதல், ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தை தியானம், எஸ்ஐசி எஸ்பெஷலா, இந்த போதகர்ன்றதுனால, எஸ்ஐசி பிரிச்சர்ன்றதுனால, பாஸ்டர்ன்றதுனால நான் சொல்றேன், நீங்க எந்த திருச்சபைக்கு போறீங்களோ அந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த ஆராதனையில ஸ்பெஷலா ஆண்டவர் எப்பமே போலதானே போறோம் அப்படின்னு இருக்கிற நீங்க நினைக்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு விஷயம் ஆண்டவர் ஏற்படுத்துவாரு. ஏதோ ஒரு ரகசியமான வெளிப்பாடு கிடைக்கும். இந்த நாள்லயும் அதுதான் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. எஸ், ரகசியமான தேவ ஞானத்தை நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டினியூஷன் 8வது வசனம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களும் நானும் ஏன் உலகத்திலுடைய அந்த கம்பாரிசன்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய லீடர்ஸ், பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய சோ கால் ஞானவான்கள், பெரிய பெரிய புலவர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய மேதைகள், இவர்கள் யாருக்கும் ஆண்டவர் இந்த கண்டென்ட்டை, இந்த விதமான ஒரு ரகசியத்தை ஷேர் பண்ணல. உங்களுக்கும் எனக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறார். ஆக்சுவலா லைவ் வந்து எஸ், ஒரு வெகு சில மக்கள் தான் நம்ம அட்டென்ட் பண்றோம். ஐ மீன் நல்ல நம்பர்ஸ் தான்.
பட் ஜென்ரலா இந்த உலக பாப்புலேஷன் கூட, அட்லீஸ்ட் இந்தியன் பாப்புலேஷன், தமிழ்நாடு பாப்புலேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி 0.0001 தான் கம்பேரிட்டிவ்ல நம்ம வருவோம். பட் அவர்களை காட்டிலும் உங்களை ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறதுனால, என்ன அதிகமா நேசிக்கிறதுனால, இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களுக்கு அத வெளிப்படுத்தல. அவங்களுக்கு தெரியவே தெரியாத விஷயம். அவர்கள் யாரும் ஒருவனும் அறியவில்லை. சொல்றாரு ஆவியானவர், அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. அந்த காலகட்டத்துல நான் அந்த ஒரு விஷயத்த கோட் பண்றாரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவனும், ஏன்னா அவனுங்க தான் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணி, எந்த ராஜாவும் இதுக்கு வந்து அகைன்ஸ்டா நிக்கல. ஐ மீன் கை கழுவி விட்டாரு ஒருத்தரு. பட் வந்து இல்ல இதெல்லாம் நடக்கக்கூடாது. என் ராஜ்யத்துல இந்த மாதிரி அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு எழுந்துச்சு நிக்கல. சோ ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த ரகசியம் அறியவில்லை. அதனால வந்து எந்த பிரபுக்கும் அவன் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கிறபடினாலே ஓல்ட் டெஸ்டிமெண்ட்னு அர்த்தம். ஓகே, பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு இடத்துல இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்க இந்த வசனத்தை வந்து நான் நிறைய டைம்ல வந்து பர்சனலா இந்த ஒரு வசனத்தை 2:9 தானே இது, எஸ் 1 Corinthians 2:9 இதை மட்டும் தனியா தூக்கி எனக்கு எடுத்துப்பேன். நான் என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்களும் இந்த 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 வசனத்தை அவங்களோட லைஃபோடைய ஒரு வாக்குத்தத்தமா எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நானும் முக்கியமான தருணங்களை என் லைஃப் ஹெல்ப் பண்ணும் போது, ஆண்டவர் ஹெல்ப் பண்ணும் போது இந்த வசனத்தை கோட் பண்ணி நான் ஜோம் பண்ணுவேன். பட் இதோட கான்டெக்ட் வந்து எனக்கு தெரியல. இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓஹோ இதோடைய சீக்வல் இந்த இந்த வேர்ஸுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி பவுல் எழுதிட்டு அப்புறம் தான் இந்த வசனத்தை எடுத்து நடுவில் சொருகிறாரு. ஏன்னா இது எழுதிருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் இதோடைய கண்டினியூஷன் வருது. நான் என்ன பண்றேன், இது எதுவுமே தெரியாம, இது ரொம்ப சில பேருக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு இங்கிலீஷ்ல, நோ ஐ ஹாஸ் எவர் சீன், நோ இயர் ஹாஸ் எவர் ஹர்ட் வாட் காட் ஹாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் ஹிம் அண்ட் வர் கால்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். பாருங்க, இங்கிலீஷ்ல தான் எனக்கு நல்லா தெரியும் இந்த வசனம். ஏன்னா என்னுடைய லைஃபோட முக்கியமான இடங்கள இந்த வசனம் வந்து நான் சொல்லிப்பேன். எனக்கு கிடைக்க போற ஒரு விஷயத்த எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல. ஏன்னா கர்த்தர் நான் நேசிக்கிறதுனால, கர்த்தர் என்ன நேசிக்கிறதுனால எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கேட்காத, எந்த மனுஷனும் உணராத காரியங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அவ்வளவுதான் தெரியும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு உலக ஞானம், இந்த கர்த்தருடைய ஞானம் இதெல்லாம் சொல்லிட்டு எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர் மேல யார் யாரெல்லாம் லவ் வச்சிருக்கிறோமோ அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அப்படின்னா ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் ப்ரிப்பேர்ட். எப்போ? ஆதியிலேயே. ஓகே, சொல்லிட்டாருல அவரு. இதுக்கு முன்னாடி ஒரு மகிமைய தேவன் வந்து உலகம் உருவாக்கு முன்பதாக கிரியேட் பண்ணிட்டாரு. அதுதான் கோட் பண்றேன், நான் நம்புறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, எந்த கண்ணும் பார்க்கலையா, காது கேட்கவும் இல்லை, எந்த காதும் அதை பத்தி கேட்டதில்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ மனுஷனுடைய தாட்ஸ் இருதயத்துல தான் இருக்குது. உலக ரீதியா சொன்னா மூளை இல்லைன்னு நோ, பைபிள் வந்து எப்பவுமே ஹார்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணும். மைண்டு ஹார்ட் ரெண்டுமே இங்கதான் இருக்குது. ஓகே, இங்கதான் இருக்கு, இங்க இல்லை. இது பிரெயின், இது வந்து பிசிக்கல். பட் வந்து தாட்ஸ், மோட்டிவ்ஸ், இன்டென்ஷன்ஸ், யோசனைகள், எண்ணங்கள் எல்லாமே ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஃபுல் பைபிள்ல இதுக்காக நிறைய வசனங்கள் இருக்கு. இங்கேயும் பவுல் அப்போஸ்தலர் எழுதுறாரு, மனுஷருடைய இதயத்துல இதை குறிச்சு எந்த விதமான விஷயமும் தோன்றவும் இல்லை. அவனோட யோசனையில கூட இது வந்திருக்காது. ஆனா நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இதனாலதான் சொல்றேன், ஆவியினால வெளிப்படுத்த போகிற அநேக காரியங்கள் இருக்கு. பவுல் தான் எழுதுறாரு. இது ரொம்ப பெரிய ஒரு ரகசியத்தை தேவன் யாருக்கும் வெளிப்படுத்தல. உலகத்தோடு முன்பதாக கிரியேட் பண்ணப்பட்டது. எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எதுவுமே யாராலையும் எந்த மனுஷனுடைய இதயத்துல இது வந்து தோன்றவும் இல்லை. ஆனா அவங்க யாருக்கும் தென்படாத, யாருக்காகவும் கேட்காத, எந்த மனுஷனுடைய ஹார்ட்லயும் தோன்றாத ஒரு விஷயத்தை நமக்கு தேவன் அவர்களே தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நான் வந்து பாடியை மையப்படுத்தி, உடலை மையப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நான் பாடி ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல வாழ்ந்தேன்னா என்னுடைய உடல் சார்ந்த காரியங்கள் நான் திருப்தி பார்த்து நல்லா ஜிம்முக்கு போகலாம், நல்லா பிசிக்கலா ஃபிட்டா இருக்கலாம், ஒரு மாடல் மாதிரி இருக்கலாம், பிறருடைய கண்களுக்கு வந்து சூப்பர்ப்பா அப்படின்னு இருக்கலாம், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு தான் என்ன பயன்? உலகில் வாழுற கொஞ்ச நாட்களுக்கு, அற்ப வாழ்க்கையில வெரி ஃபியூ மந்த்ஸ், வெரி ஃபியூ இயர்ஸ் யூ கோனா லிவ். என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, மண்ணுக்கு தான் போகுது. ஸோ அது ஹெல்த்தியா வச்சுக்கிறது நல்லது. பட் அதுதான்
அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கவனம் போச்சுன்னா இந்த உலகத்துல வாழற கொஞ்ச நாட்கள் தான். அது கூட சிக் ஆயிட்டோம்னா இருக்கிறதும் போயிடும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணதெல்லாம் ஒரு சிக்னஸ் டமால்னு போயிடுது. சோ அதை மையப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவை மையப்படுத்தலாம். ஏன்னா ஆத்மா தான் நம்மள வந்து ஆண்டவர் காத்து பரலோகத்துக்கு சேர்க்க போறாரு. ஸோ அதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதம் வந்து நம்ம ஆவியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது ஆத்மாவை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து ஆத்மாவை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ, காட் வில்லிங் நம்ம நம்ம அதை குறித்து தியானம் பண்ணலாம். பட் இந்த மந்த் காட் அட்ரஸ் பண்றாரு, ஆவியை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை என்கரேஜ் பண்ணி. ஏன்னா ஆவியில தான் நான் நிறைய காரியங்கள் டீல் பண்றேன். ஆவியில தான் நான் நிறைய ரகசியங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போறேன். ஸோ அதனால் மேக் ஷுர் தட் யுவர் ஸ்பிரிட் இஸ் வெரி கிளியர். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியை கொண்டு ஆவி மூலியமாக ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணும்போது என் ஆவி தெளிவாகவும் நான் கேட்கறதுக்கு ரெடியா இருந்தாதான் அவர் பேசுறது வந்து புரியும். இந்த ஒரு விஷயத்த நான் ஆவியை மையப்படுத்தி வாழாத ஒரு வாழ்க்கை, ஆவியை அப்படியே அணைச்சு போட்டு போன வாரம் பார்த்தோம்ல, குவென்ச்சிங் தி ஸ்பிரிட்ஸ் ஃபயர், ஆவியை அணைத்து போட்டு என்னுடைய ஆத்மா மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, என்னுடைய உடல் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, வெளியான அலங்காரம், வெளியான காரியங்கள், இது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு எனக்கு மட்டும் எதுவுமே வெளிப்பட மாட்டேங்குது. நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு துதிக்கிறேன், எவ்வளவு தசமமாக கொடுக்குறேன், எவ்வளவு காணி கொடுக்குறேன், பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் ஒரு சில அற்பமான சில சிம்பிள் ப்ரீச்சர்ஸ்க்கெல்லாம் வெளிப்படுத்தப்படுது. நான் அவங்கள விட அதிகமா ஜெபிக்கிறேனே, அவங்கள விட அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா, எஸ் நீங்க வந்து ஜெபிக்கிறது எல்லாம் நல்லதுதான். பட் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிட் மேல இல்ல, உங்களுடைய டூயிங்ஸ் மேல இருக்கலாம். மேபி நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு பெற்றுக்கொள்ள போகிறேன், ஏதோ ஒரு ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து ஒண்ணு வாங்கிக்க போறேன், அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிலாம் நினைச்சா உலகத்திலே கிறிஸ்தவத்துல யாரு பணக்காரனோ அவனுக்கு தான் நிறைய ஞானங்கள் வந்து வந்தடையும். அப்படி இல்லை. யாரு ஆவியோட உண்மையோட அவரை தொழுது கொள்றாங்களோ, யாரு அந்த ஆவியை மையப்படுத்தி அந்த ஸ்பிரிட்டை வந்து கிளியரா வச்சுக்கின்னு காடோடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய ஞானங்கள் வெளிப்படுத்தப்பட ஓப்பனா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துவாரு. ஸோ இந்த வசனம் சொல்லுது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, ஆவியினாலே ஞானங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, ஆவினாலே கர்த்தருடைய சீக்ரெட்ஸ் வெளிப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் எஸ்ஐசி திருச்சபையாக நாம் இந்த மாதம் ஸ்பிரிட் ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்கிரேட் ஆகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, அந்த ஆவியானவர், எந்த ஆவியானவர் தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் இல்லையா, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உலக ஆவியில் அசுத்த ஆவியும் ஆவிதான். பாருங்க, நான் என் இதயத்துல வந்து என்னுடைய ஸ்பிரிட்ல ஆவியில அசுத்த ஆவியோடைய கிரியைகளும் அசுத்த ஆவியோடைய செயல்பாடுகளையும் அசுத்த ஆவிக்கிற இடம் கொடுத்துட்டு இந்த வசனத்தை எதிர்பார்க்க முடியாது. பசுத்த ஆவியானுக்கு நான் முழுக்க முழுக்க என்னுடைய ஸ்பேஸை கொடுத்துட்டு ஸ்பிரிட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆண்டவரே ஸ்பிரிட்டை மையப்படுத்தி இந்த மந்த் வாடுறேன், மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஓரம் வைக்கிறேன். நீங்க யூ டேக் ஓவர் லார்ட், யூ ரூல் மீ, நீங்க அதை வந்து ஆளுகை செய்து நடத்துங்க. முழுக்க முழுக்க என்னுடைய ஆவி ஆத்மா மூன்றையும் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், நீங்க என்னை லீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சுயத்தை அப்படி ஓரம் கட்டிட்டு நீங்க நீங்க பாத்துங்க தலை, நீங்க முன்னாடி போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு வரும்போது அந்த ஆவியானவர், அந்த ஆவியான உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற, உங்களுக்குள்ள வல்லமையா கிரியை பண்ணுகிற அந்த ஆவியானவர், ஆவியில் ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், எப்படி ஒன்னு ரெண்டு இல்லை, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும், ஆழம் இல்ல ஆழங்கள் விச் மீன்ஸ் ப்ளூரல், நிறைய இருக்கான். வேதத்தின் வெளிப்பாடுகள், ஐ மீன் வேதம் பத்தி மாற்றம் இல்லை, உலகம் சம்பந்தமான காரியங்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் நோ. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜபத்துல கேளுங்க, ஆண்டவர் என்ன இது இவ்வளவு பெரிய இந்த வசனம்லாம் நாமளா பச்சா புரிய மாட்டேங்குது, பட் ஒவ்வொரு வார்த்தையும் அனலைஸ் பண்ணி அக்கு வேற ஆடு வேற ஆணி வேற பிரிச்சா இவ்வளவு காரியங்கள் இருக்கு. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த வசனம், மனுஷனில் உள்ள ஆவியே என்று. அப்போ மனுஷனுடைய ஆவி ஒன்று இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்று, ஆவியானவர் இருக்கிறார். சோ இந்த நெக்ஸ்ட் வர்ஸ் சொல்லுது, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். ஒரு மனுஷருடைய ஆவிதான் மனுஷருக்குரிய காரியங்களை வந்து அறிய முடியும். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஏன் திருப்பி திருப்பி நான் சொல்றேன், ஏன் அநேகர் வந்து லஞ்சம் கொடுத்து, ஜபோனுங்கிற லஞ்சம், உபவாசங்கிற லஞ்சம், அதாவது உபவாசிக்கிறது நல்லது, கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. நான் உபவாசித்து அவருடைய ரகசியங்களை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு லஞ்சம் கொடுக்காது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஆப்போசிட் அப்ரோச், நம்ம உண்மை ஒத்தமா இருக்கும்போது அவரே வெளிப்படுத்துவார். ஆபிரகாம் போய் ஆண்டவர் வந்து ஐஸ் வச்சுன்னு இல்லை,
ஆண்டவரே எனக்கு இனிமேல் நீங்க எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தணும், நீங்க எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இவர் ஏதோ டீல் பேசினு இல்ல. இவர் விசுவாசத்தின் முழுமையா விசுவாசம் வந்து அதிகமா காணப்பட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறதுனால ஆண்டவர் டிசைட் பண்றாரு, நான் செய்ய போகிற எதனா காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்யறாரு. சோதம் குமோரா அழிக்கு போறோம்பா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நிறைய காரியங்கள் வந்து அவருக்கு வந்து லீக் பண்றாரு ஆண்டவர். ஏன் அவர் எந்த லஞ்சம் கொடுத்தது ஒண்ணுமே பண்ணல. ஹி ஜஸ்ட் வாக் வித் காட். அவர் டெய்லி பண்ற ரொட்டீன்ல அதிகாலையில இருந்து அவர் வந்து ஜோம் பண்றது, கர்த்தரோட நேரம் செலவழி ஆட்டோமேட்டிக்கா அவர் அதை செய்யும் போது கர்த்தரா பார்த்து கொடுக்குற ஆசீர்வாதம். ஓகேவா? அதனால தான் லஞ்சம் கொடுத்து இதை ட்ரை பண்ணாதீங்க, ஃபெயில் ஆயிடும். ஸோ மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷர்களுக்குள்ளே யாரும் அறிய முடியாது. அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி பசுத்த ஆவியானவரை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நிறைய பேருக்கு வந்து பைபிள்ல நானே இதை அனுபவிச்சிருக்கேன். நானே இதை வந்து ஃபீட்பேக்ஸா கேட்டிருக்கேன். ரீசன்ட் டேஸ்ல நிறைய கேட்கிறேன். கர்த்தர் நான் மகிமைப்படட்டும். ஏன்னா நானும் எல்லாரும் மாதிரியும் தான். நானும் சாதாரண ஒரு எல்லாரும் போல ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனா பிரசங்கங்கள் அப்படின்னு வரும்போது எங்கிருந்து அந்த வெளிப்பாடு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கும். ஆல்ரெடி அடிச்சு துவச்சு நிறைய பேர் பேசின ஒரு சப்ஜெக்ட, ஆல்ரெடி நான் படிச்சு மக்களும் படிச்ச ஒரு சப்ஜெக்ட பேசும் போதும், எஸ்ஐசி பத்தி மட்டும் பேசல, நான் ஜென்ரலா எல்லா இடத்துலயும் ப்ரீச் பண்ணதை வச்சு சொல்றேன். பேசும்போது அந்த தருணத்துல ஆன் ஸ்பாட்டும் நிறைய ரகசியங்கள் ஆண்டவர் என் மூலியமா வெளிப்படுத்துறாரு. என்னோட ப்ரிப்பரேஷன்லயும் ஆண்டவர் நிறைய வெளிப்படுத்துறாரு. எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், சர்ப்ரைசிங்கா இருக்கும். இதை கேட்கிற மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, எங்கிருந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடைக்குது, எங்கிருந்து இந்த மாதிரி ரெவலேஷன்ஸ் கிடைக்குது, நாங்களும் எத்தனையோ வாட்டி இந்த வசனத்தை கடந்து போயிருக்கோம், படிச்சிருக்கோம், ஏன் எனக்கு இந்த வெளிப்பாடு வரல அப்படின்னு அவங்க வந்து சந்தோஷமா தான் சொல்லுவாங்க. ஐ மீன் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், ஆமா ஏன் அவங்களுக்கு வரல, ஏன் இப்படி யோசிச்சுப்பேன், எனக்கே இப்பதானே வருது. நானே பல நாட்கள் வந்து நான் இந்த வசனத்தை கிராஸ் பண்ணி போயிருப்பேன், இந்த அதிகாரத்தை கிராஸ் பண்ணி போயிருப்பேன், ஏதோ ஒரு அதிகாரம். ஓகே, ஆனா எனக்கு அப்போ படாத பெர்ஸ்பெக்டிவ், அப்போ படாத வெளிப்பாடு இன்னைக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னா, இந்த வசனம் எனக்கு வந்து இப்ப பேக்கப் பண்ணிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அப்போ தேவனுக்குரிய கர்த்தருடைய பொக்கிஷங்களால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்ம கைகளில் இருந்தாலும், தேவனுடைய ஆவியை கொண்டு நான் அதை படிக்காவிட்டால், தேவனுடைய ஆவியை கொண்டு, அவருடைய ஒத்தாசையை கொண்டு, அவருடைய ஞானத்தை கொண்டு, லார்ட் ஐ நீட் யுவர் ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பைபிள், எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்பா, நான் ஒரு வார்த்தையை நான் தியானிக்க போகிறேன், இது வந்து கர்த்தரோட உங்களுடைய வார்த்தை, உங்களோட ஆவி இல்லாம என்னால இதை வந்து கதை புஸ்தகமா தான் படிக்க முடியும். ஜென்ரலா உலகத்தார் படிக்கிற மாதிரி ரீட் பண்ணிட்டு தான் போக முடியும். ஐ கான்ட் மெடிடேட். நான் தியானிக்கணும், நான் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், நான் இன்னும் ஆழமா பயணிக்கணும். அதுக்கு உங்களுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு தேவைன்னு சொல்லாத வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை நம்மளால கிராக் பண்ண முடியாது. நம்ம பக்கத்துல அரைக்குறை ஒரு கிறிஸ்தவங்க இருப்பாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க பைபிள் படிச்சிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே முழுக்க சர்ச்சில் இருக்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம். அவங்க அன்னைக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஆனா ஓபன் பண்ணும் போது கிளியர் இன்டென்ஷனோட, ஆண்டவரே ரொம்ப நாள் கழிச்சு பைபிளை ஓபன் பண்றேன்ப்பா, ஆண்டவரே எனக்கு பேசுங்கப்பா அப்படின்னு சப்மிஷனோட, ஹோல் ஹார்ட்டடா, யாருக்காகவும் பைபிள் படிக்காம, பாஸ்டர் கேட்பாங்கன்னு படிக்காம, குரூப்ல டிவோஷன் போடணும்னு படிக்காம, ஒரு ஊழியக்காரருக்கு அக்கௌண்டபிலிட்டிக்காக படிக்காம, நான் கர்த்தரோட உறவுல இருக்கணும் கன்சிஸ்டன்டா, இன்றைக்கு என் கூட பேசுங்க சத்திய வார்த்தை மட்டும்தான் என்ன டெலிவர் பண்ணும் அப்படின்ற தாகத்தோடு என்ன ஆத்மானா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அந்த வழி ஏற்பாடு பண்ணி ஓபன் பண்ணுச்சுன்னு வைங்களேன், அந்த ஆத்மாவுக்கு அன்னைக்கு வந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த விதமான தாகத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து தேவனுடைய ஆவிக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, சுயத்திற்கு அல்ல. நான் பயங்கர புத்திசாலி, நான் பயங்கர மூலக்காரன், நான் பயங்கரமா இப்போ எப்படி படிச்சு இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வசனத்துல இருந்து எப்படி ஞானத்தின் கோட்பாடுகள் எடுக்கிறேன் பாருன்னா, ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். எத்தனை நாட்கள் ஓடும், வண்டி ஓடாது. கர்த்தருடைய ஆவிக்கு ஸ்பேஸ் கொடுக்காம, எஸ்பெஷலா பிரசங்கியார்கள், எஸ்பெஷலா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங்ல இருக்கிறவங்க, ஈவன் வர்ஷிப் லீடிங்லயும் இருக்கிறவங்க, முக்கியமா இந்த ஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருந்து வார்த்தையை ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஜோன்ல இருக்கிறவங்க, கம்பல்சரி தேவனுடைய ஞானம் வேணும். அப்படா தேவனுடைய ஆவியை கொண்டு நடத்தப்படணும். ஏன்னா நம்ம பேசுறது தேவனுக்குரியவைகளை மனுஷ ஞானத்தினால வெளிப்படுத்த முடியாது. மனுஷ ஞானம் அற்பம், கிட்ட கூட வர முடியாது அவருடைய ஞானத்துக்கிட்ட. அப்போனா வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவியை அன்றி அவருடைய ஆவியின் முழுமையால நான் நடத்தப்படாத ஒழிய
என்னால அந்த விதமான காரியங்கள் கிட்ட கூட போக முடியாது. நீ எவ்வளவு வேணா முட்டி மோதலாம். ஆனா எனக்கு சுட்டு போட்டாலும் என் கண்ணு முன்னாடியே இருக்கும் ஒரு காரியம். அந்த ரகசியம் என்னால பார்க்க முடியாது. காரணம் மனுஷனுடைய மனுஷனில் உள்ள ஆவியை அன்று மனுஷரில் எவன் மனுஷருக்குள்ள அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி அவருடைய ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் இல்லாம யாரால ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். யாராலையும் தேவனுக்குரிய காரியங்களை அறிஞ்சு கொள்ள முடியாது. அதனால்தான் ஸ்பிரிட் ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி டிராவல் பண்ண அடுத்த வாரம்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனோட வரப்போகுது. ரொம்ப ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு தியானிக்கிறது ஒரு ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி தெரிஞ்சது. நான் வந்து ரீட் பண்ணும் போது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆண்டவர் ஒரு விஷயம் பேச சொன்னாருன்னா பேசிடணும். லைவ்ல இதோட ஆழங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது இப்ப இது ஏன் காரணம் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் பீ டு ஜீசஸ். ஓகே, தேவனுடைய ஆவியை அன்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். சோ சுயத்துல பிரயாசப்படாதீங்க. ஆவியான ஸ்பேஸ் கொடுங்க. பெரிய பெரிய டெலிவரன்ஸ் அதுலதான் காத்து கொண்டிருக்குது. நாங்களும் திருப்பி எழுதுறாரு பாருங்க ஐயா போலையா, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்பனா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா உலகத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா? அசுத்த ஆவி இருக்குது, பிசாசுடைய ஆவி இருக்குது, உலகத்தின் ஆவி இருக்குது. இது கிட்டத்தட்ட இது இன்னும் க்ளோஸரா இருக்கும். ஏன்னா உலகம் முக்கவாசி அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இப்ப சபை கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிருக்குது. பட் ஒரு யுத்தம் நடந்துனே ஆகுது. சபைக்கு ஒரு குத்துருவாரு. நீங்களும் நானும் உண்மை ஒத்துமா இருக்கிற பட்சத்துல. சோ பட் ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் அவன் தான் வச்சுன்னு இருக்கிறான். அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. பிரயாசப்படலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா உலகத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது. நிறைய பேர் அதை கொண்டு அந்த உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஞானத்தை வச்சு சில காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் ட்ரை பண்ணிட்டோம். உலக ரீதியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் ஆவிக்குரிய ரீதியில சான்ஸே கிடையாது. எழுதி வேணா வச்சுங்க. ஆவிக்குரிய ரீதியில சக்சஸ் ஆகணும்னா ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருடைய கோட்பாடுகள், கர்த்தருடைய ஞானத்துல நம்ம வந்து முழுமை அடையணும்னா உலக சிந்தைய, உலக ஆவியை தூக்கி விசிறி அடிச்சுட்டு பவுல் சொல்ல என்கிட்ட அந்த ஆவியில உலகத்தின் ஆவியை நான் பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இதனாலதான் ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சபைகள் பரிசுத்த ஆவியானவரை தூக்கி ஓரமா வச்சிருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த வேதாகமம் என்கிற கோட்பாட்டுலதான் வாழ்றாங்களே தவிர பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு வரவே மாட்டாங்க. ஆவியானவருக்கு ஸ்பேஸே கிடையாது. அவனும் பாவம். அவனுடைய சபஜனம் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா பாஸ்டர்ஸுக்கு சில பேருக்கு விஷயம் தெரியும், பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. தைரியம் இல்லை. நான்லாம் அந்நிய பாஷையின் வர வார்த்தை பத்தி கொஞ்ச நாட்கள் முன்னாடி பேசும்போது கமெண்ட்ல யாருன்னே தெரியல, ஃபேக் ஐடி. தைரியம் வந்தா ஒரிஜினல் ஐடியில வரணும் போட்டோவோட. அந்த தைரியமும் கிடையாது. ஃபேக் ஐடியில வந்து இஷ்டத்துக்கு திட்டுறது டெலிட் பண்ணி விட்டேன் கமெண்ட். நம்மளுக்கெல்லாம் டாலரன்ஸே கிடையாது. அதாவது ஒரு கிரிட்டிசிசம், நிறைய என்ன நேசிக்கின்ற ஊழியக்காரர்கள் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை எப்படி இருக்குது, இதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நான் பொறுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுல அன்பு தெரியும், அதுல அவங்களுடைய அக்கறை தெரியும். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு என்ன நேசிக்கிற ஒரு பாஸ்டர் அமிச்சாரு. நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணேன். இல்ல பைபிள் ஸ்டாண்டர்ட் இதுதான் யா, நம்மளால முடியும், ஒன்னா சேர்ந்து என்ன இது பயணிக்கலாம். ஸோ விச் இஸ் குட். ஓகே, அவங்களும் வார்த்தையை நல்லா கேட்கறாங்க, லிசன் பண்ணிட்டு அதோடைய அவங்களோட ஃபீட்பேக்ஸ் மாதிரி சொல்றாங்க. ஆனா சில பேருக்கு வந்து அவங்க இந்த உலக ஞானத்திலேயே இருப்பாங்க. உலக ஞானத்தை கொண்டே மட்டுமே இருக்கிறதுனால தேவனுடைய ஞானம் ஒரு வெயிட்டேஜ் டமால் ஆண்டவர் தூக்கி போடும்போது வார்த்தை இது மாதிரி மெசேஜ் மூலமா பேசும்போது அவங்களுடைய சுயத்தினால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு அது. ஏன் அதை பிசாசுன்னு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விடாம தடை பண்ற எல்லாமே பிசாசு தான். அவன் வெவ்வேறு விதத்துல ஆப்ரேட் ஆவான். மெயினா உங்களுடைய சுயத்துல ஆப்ரேட் ஆவான். மெயினா இதுக்கு முன்பதாக நீங்க லேர்ன் பண்ண தவறான காரியங்களை ஆப்ரேட் ஆகும். இதை குறிச்சு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நேத்து நான் பைபிள் காலேஜ்ல இருக்கும்போது இத்தனை வருஷம் நம்ம படிச்சது எல்லாமே தப்பா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஆத்மாவை குறிச்சு அப்படியே ஷாக்ல இருந்தோம். டீச்சர் கேட்கற பைபிள் காலேஜ் டீச்சர், என்ன ஏன் இப்படி இருக்குது உங்க மூஞ்சுங்களான்னு நான் தான் சொன்னேன். ஐயா, இத்தனை வருஷம் ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சது எல்லாமே இந்த சப்ஜெக்ட் குறிச்சு தப்புன்னு வரும்போது நான் பண்ணதே தெரியலையா, அது ஷாக்கு தான் ஏன் போது. ஆனால் கீழ்ப்படிஞ்சோம். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமா வேர்ட் ஆஃப் காட் ரெஃபரன்ஸ், பைபிள் ரெஃபரன்சஸோட வார்த்தைகள் சொல்லப்படும் போது அட பாவிகளா, இப்ப ஸ்கூல் காலேஜ்ல என்னதானா சொல்லி தரீங்க அப்படின்ற மாதிரி. என்ன ஒரு ஒன்லைன்ல சொல்றேன் பாருங்க. என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஆத்மா என்பது ஹார்ட் சம்பந்தமான நிறைய பைபிள் ரெஃபரன்ஸோட என்ன சொல்றாங்கன்னா, யோசிக்கிறது, சிந்திக்கிறது, உள்ளிந்திரியங்கள், இந்த மாதிரி எமோஷன்ஸ் இதெல்லாம் எங்க இருக்குது. நான் இதனால நினைச்சுக்கிறேன் பிரெயின்ல தான் நான் யோசிக்கிறேன். பயங்கர மூலகாரம், நல்லா யோசிக்கிறேன். அதான் சொல்லி கொடுத்தாங்க.
வேதம் ஃபுல்லா ஒரு இடம் விடாம ஒரே இடத்துல கூட பிரெயின்னு கொடுக்கல. மைண்ட் ஹார்ட் ரெண்டுமே இங்கதான் இருக்குது, இங்க இல்ல. ஓகேவா? இது வந்து நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ற விஷயம். அப்பதான் ஐயோ நம்ம இத்தனை நாள் பயங்கர இருமா யோசிச்சு நிக்கிறேன் வீட்டுல என்ன யோசிக்கிறீங்க, இங்கதான் போகுது கை. ஆனா இல்ல இங்க போனோம். பைபிள் ரெஃபரன்ஸோட வரும்போது என்னடா இது, ஸ்கூல் காலேஜ்ல ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களேன்ற மாதிரி. சோ யா, எதுக்கு இது சொல்றேன்னா, அப்போ ஒரு இடத்துக்கு போய் நான் லேர்னிங் ஹார்ட்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மையில நான் ஓப்பனா உட்காரும் போது, ஏன்பா உனக்கு என்ன வயசு 30 வயசா, 30 வருஷம் நீ கத்துக்கிறது தப்பு, இந்த புதிய லேர்னிங் ஆவியானவர் ஒண்ணு கொடுக்கும் போது லம்பா அப்படியே வாங்கி போட்டுன்னு பரவாயில்ல, 30 வருஷம் நான் தவறான ஒரு போதனையில இருந்தாலும் இந்த 31வது வருஷத்துல ஆண்டவர் எனக்கு புதுசு கொடுக்கிறாரா, இப்ப மாத்திக்கிறேன், நான் வாழப்போற அடுத்து அவருடைய வருகை வரைக்கும் வாழப்போற வாழ்க்கையில அப்டேட்டட் அப்கிரேடட் அந்த புதுசா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துற வேதத்தின் சத்தியத்துல நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். இந்த ரகசியம் எப்பயாவது வெளிப்படுத்து சோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, சில பேரால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணப்படுறது எதுலன்னா உலகத்தின் ஆவியில, உலகத்தின் ஞானத்துல. அதனாலதான் சில பைபிள் சப்ஜெக்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ், எஸ்பெஷலா ஆவியின் வரங்களை குறிச்சு, எஸ்பெஷலா அந்நிய பாஷையின் வரங்களை குறிச்சு எல்லாம் பேசும்போது சில பேரால வந்து அதை ஏத்துக்கவே இல்லை. கமெண்ட்ல காமெடி பண்ணுங்கிறாங்க, பிளாக் பண்ணி விட்ட அந்த ஐடியாவே. ஏன் அப்படின்னா அது பிசாசுடைய ஆவி, அது அசுத்த ஆவி. அவங்க வந்து கான்ட்ரடிக்ஷனா ஒரு வேர்ஸ் எத்தனை வந்தா அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அட்லீஸ்ட் புரிய வைக்க முயற்சிக்கலாம். அது என் வேலை கிடையாது, நான் பிரசங்கியா இருந்தான், டிபேட் பண்றதுக்குலாம் எனக்கு டைமும் இல்லை. பட் அவங்க எந்த அளவுக்கு அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல, ஐயோ எனக்கு இது புதுசா இருக்குது, இத்தனை வருஷம் அப்ப நான் கற்றுக்கொண்டது தப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கண்டிப்பா வாலிபர்களா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாலிபர்களுக்கு ஒரு நிதானம் இருக்கும், நானும் வாலிபன் தான், ஒரு பொறுமை இருக்கும். புதுசா எதனா ஆண்டவர் கத்து கொடுத்தாருன்னா ஐயோ 30 வருஷம் வேஸ்டா போச்சு, நல்லது சரி இப்பயாவது கத்து கொடுக்கல ஆண்டவர் இருக்கும் வாலிப பசங்களுக்கு ஸ்பெஷலா. பட் ஒரு ஏஜ் தானதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னா அப்படி முறிக்கிற அவங்களால ஜீர்ணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பைபிள் ரெஃபரன்ஸோட சொன்னாலும், பைபிள்ல இருக்கிற ஃபுல் அலசி ஆராய்ச்சி இதுதான் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினா பர்சனலா வச்சுங்க, அவங்க பேச்சை கேட்காது. ஓகேவா? ஏன்னா உலக ஆவி, உலக அறிவு ரொம்ப குறுகிய வட்டத்துல சில பேர் மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. பரிதாபமா தான் இருக்குது. எனக்கு என்ன பயம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஆண்டவரே வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்க ஆண்டவரா ப்ரூஃப் தான், ஆதார் கார்டு கொடுங்க, ஹெவனுடைய ஆதார் கார்டு கேட்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி எல்லாம் முரட்டு கிறிஸ்தவர்கள் ஆயிட்டுக்கிறாங்க. என்ன பண்றது பாவம். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதி, நான் மட்டும் தான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு போதிக்கப்பட்டது மட்டும் தான் கரெக்ட். வேதத்தை கண்டிப்பா சொல்றேன், அது போன்ற நபர்கள் வேதத்தை சுயமாய் ஹோல் பைபிள படிச்சே இருக்க மாட்டாங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்பாத்தின விசேஷம் வரைக்கும் தன்னந்தனியா ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு மாத்திரம் முழுமையாக படித்து தியானிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுகளுக்கு அந்த கம்பாரிசன்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு தெரியும். என்னுடைய நிறைய கேள்விகள், நான் வளர்க்கப்பட்டது வேற மாதிரி இருந்தாலும் நிறைய இடங்கள் எனக்கு வந்து கேள்விகள் போவோம் புதிய ஏற்பாட்டில் படிக்கும். இல்லையே, நான் எனக்கு நான் நான் போதிக்கப்பட்டது இது, ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் இப்படி வந்து நிக்குது, ஃபிளாஷ் ஆகுது, ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணீங்க, சரி போனோம். ஆவியானவன் வந்து அந்த கேள்வி அப்படியே ஓப்பன்ல வச்சுட்டு காலங்கள் புரண்டோடும் போது நான் ரெடியா இருக்கும் போது எனக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறாரு. ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் டெலிவர் பண்ண போறேன். நான் டெலிவர் பண்ணதான் நான் போதிக்கிறேன். ஏன் அப்படின்னா உலக ஞானத்திற்கு நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்கல. அதுக்கு பதில் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா கர்த்தருடைய ஞானத்துக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது எப்ப அந்த ஓப்பன் மைண்டட்னஸோட நான் இருக்கிறேனோ, எப்ப அந்த ஓப்பன் மைண்டட்னஸோட பைபிளை படிக்கிறனோ, ஆவியானவருக்கு ஆவிக்கு இடம் கொடுத்து பைபிள் படிக்கிறனோ, ஆவிக்கு இடம் கொடுத்து நான் வந்து மெசேஜஸ் கேட்கிறனோ, அப்போ நான் நினைச்சு கூட பார்க்காத வேதத்தின் ரகசியங்களை, ஆழங்களை என் மூலியமா மக்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அநேக நல்ல ஊழியர்கள் மூலியமா எனக்கு வெளிப்படுத்துறாரு. கர்த்தருடைய எஸ்பெஷலா அனுதினமும் கர்த்தருடைய வேத தியானத்துல பர்சனல் பைபிள் டிவோஷன் ரீடிங்ல எனக்கு வெளிப்படுத்துறாரு. அது தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு இதை சொல்றேன்னா, என்னுடைய சுயத்திற்கு நான் வந்து இடம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, சுயத்திற்கு இடம் கொடுக்காம எதுக்கு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன் அப்படின்னா, ஆவிக்கு. எந்த ஆவி? சுய ஆவி இல்ல, உலக ஆவி இல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட எனக்குள்ள இருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்பிரிட் ஜோனுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கும்போது அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நம்மளனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய சாட்சிகள் நீங்க வந்து சொல்லுங்க, பிரதர் இத்தனை நாள் நான் இதெல்லாம் தெரியாம நான் ஒரு விதமான ஒரு ஜோன்ல வாழ்ந்துருந்தேன். இப்போ இந்த மெசேஜ் கேட்டதுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணேன், இவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தாரு. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா தாராளமா எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க.
எஸ்ஐஎஸ்லயே உங்களுக்கு வந்து சாட்சி சொல்ற ஜோனை நாங்கள் ஓப்பன் பண்ணிப்போம். நிச்சயமா கூடும். நீங்க அதுக்கு டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுங்க. எஸ்பெஷலா ஒரே நாள்லயும் ஒரு ஆள் கூடும். இடம் கொடுத்து பாருங்க ஆவியானவருக்கு. ஸோ நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள். நம்ம போய் கேட்டு வாங்குறது இல்லை, நம்ம போய் திருப்பி சொல்றோம் லஞ்சம் கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியும் வாங்குறது இல்லை. தேவன் அருள்னவங்க, அவர் தீர்மானிக்கணும் அந்த கிஃப்டை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்ப அந்த ஆவி எங்க இருந்து புறப்படுதான்? தேவன் இடத்துல இருந்து புறப்படுது. ஓகேவா? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை ஓகேவா, நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே நம்ம பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். அப்பனா மனுஷன் ஞானம் போதிக்கின்ற வார்த்தைகள்னு ஒண்ணு இருக்குது. அதான் வேர்ல்ட்லி விஸ்டம். அந்த அந்த மெத்தட்ல நான் ஆப்ரேட் பண்ணல அப்படின்னு போல எழுதுறாரு. ஓகே, நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் ட்ரிகர் ஆகும். ஐயோ என்னடா இது போட்டு அடிச்சு உடைகிறான், வசனத்தை இவ்வளவு அக்வர் ஆணி வரை பேசினா நாங்களாம் இப்படி கல்லா கட்சத்துன்னு என்ன பண்றது, கடைசி காலம் பேசிதானே ஆகணும். நாங்க பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுறதுக்கு ஆவியினால நடத்த பண்ணணும். ஆவியின் முழுமையில நம்ம வாழணும். இது இல்லைன்னா சுயம் தான் லிங்க் ஆகும். ஓகேவா? ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஞானத்தை, ஆவியானவருடைய ஞானத்தை, அதாவது காடோடைய அந்த காட்லி விஸ்டம் கூட ஞானத்தை எது அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அதை நம்ம அடையணும். எது ட்ரை பண்ணாலும் முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள் நாங்க பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்ப இது தெரிஞ்சுக்கணும்னா அது ஆவிக்குரியவர்களால் தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ண பாயிண்ட் வருது பாருங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். பாத்தீங்களா? நீங்க எவ்வளவுதான் கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு வேதத்துடைய ப்ரூஃபோட ஒரு விஷயம், ஏப்பா நீ பண்றது தப்புப்பா, என்னப்பா பைபிள் இதை சொல்லுது பாரு. அதாவது உங்ககிட்ட யாருன்னா வந்து அவங்களுடைய சொந்த கோட்பாடுகள் எல்லாம் பேசுனா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க, ரெஃபரன்ஸ் காட்டுங்க. பைபிள் என்ன சொல்லுது, அது கான்ட்ரடிக்ஷன் எதனா இருந்துச்சுன்னா நீங்க கோட் பண்ணுங்க. உங்களுக்கு வசனம் தெரியணும். ஆர்கியூலாம் பண்றதுக்கு டைமே இல்லை, காலம் சமீபமா இருக்குது. நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வந்தா மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஏன்னா அவங்க ஜென்ம சுபாவத்துல இருக்கிறாங்க, அவங்களால இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கவே முடியாது, புதிய ஏற்பாடை புரிஞ்சிக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கடைசி வரைக்கும் பிரமாணத்திலே வாழ்ந்து மறிக்க வேண்டியதுதான். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அவங்க ரெடியா இல்லை கத்துக்கொள்ள. ஏன் ஒரு காமெடி இருக்குது. இன்னும் வரைக்கும் யூதர்கள் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்கன்னா, ஒரு சில யூதர்கள், ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் த ஜூஸ், யூதர்கள் மேசியா வரப்போறாரு போர் எதுக்கு நடக்குதுன்னா மேசியா வரப்போறாரு. அவர் எப்பயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மரித்து உயிர் தேர்ந்து போயிட்டு அவர் திருப்பி வரப்போறாரு. இவனுங்க வந்து அந்த கிறிஸ்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு மேசியா வருவார் திருப்பி. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேசியான்ற பேர்ல அந்த கிறிஸ்து வரப்போறான். அதுக்கு முன்னாடி ரகசிய வருகையில நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்பட போறோம். அதுக்கப்புறம் அவங்க மேசியான்னு அந்த தேவாலயத்துல உட்கார வைக்க போறது வந்து அந்த கிறிஸ்து வரான். அதுக்கப்புறம் தான் உபத்திர காலம், மகா உபத்திர காலம்லாம் இருக்குது. ஓகே, அதுல கொஞ்சம் லஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டோம்னா 1000 வருஷம் சர்ச்சில் இருக்கலாம். அங்க மாட்டிக்கிட்டோம்னா ஃபுல்லா கதை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுதான் அப்கமிங் ஈவெண்ட்ஸ். ஏன்னா ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனும் அவங்களுக்கு அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனத்துக்கே அப்படின்னா நம்மளாம் ஏமாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் அவர்களை காட்டிலும் நம்ம அதிகமா நேசிக்கிறார், விசுவாசிக்கிறார். அதனால்தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியங்களை உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு இந்த குக்கிராமத்துல. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. இந்த இந்து தேசத்துல நம்ம எவ்வளவு ஸ்பெஷல்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவனுக்கு அது ட்ரிகர் ஆகும், அவனுக்கு அது கிளாஷ். என்னடா ஆவிக்குரிய காரியம் புதுசா எதை சொல்றாங்க, நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எங்கேயோ எடுத்துன்னு போறாங்க லெவல. இதெல்லாம் பார்த்தா இது இவங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா நம்மலாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படி இருக்கிறவங்க, ஐயோ இவங்கெல்லாம் இப்படி வளர்றாங்கன்னு பண்ணலாம். ஐயா எனக்கு கத்துக் கொடுங்க, நானும் மேல வரேன் அப்படித்தானே யோசிக்கிறோம். இவங்கெல்லாம் அப்படி இல்லை, மேல இருக்கிறவங்களை பிடிச்சி எப்படி கீழே வளைக்கலாம். நீ எப்படி அந்த ஸ்டாண்டர்டுக்கு போவ, நீ எப்படி அந்த வேல்யூ சிஸ்டம் போவ, நீ எப்படி வேதத்துடைய புதியல்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் போயிட்டேன்னா நாங்களாம் என்ன பண்ண சொல்லிட்டு மேல இருக்கிறவங்க கீழே இழுத்துத்தல தான் பாக்குறாங்களே தவிர நம்ம அப்கிரேட் ஆகணும், நம்ம அப்டேட் ஆகணும். வேதத்துல அவ்வளவு புதையல்கள் பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்குது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு எவ்வளவு இருக்குது கற்றுக்கொள்ள.
வேதத்தை பத்தி மட்டுமே பேசுறோம், உலக அறிவை பத்தியே பேசல. அப்ப எவ்வளவு லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளவு ஞானங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிரசனத்துல காத்திருந்து கர்த்தருடைய ஆவியான ஒத்தாசையோட எவ்வளவு வேதத்தின் புதைகளை கத்துக்கணும். ரெடியாவே இல்லை. ஏன்? ஒரே ஒரு ரீசன், ஜென்ம சுபாவம் அது அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட தேவ ஞானத்தை எதிர்பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஏன் அதை சொல்றேன் தெரியுமா? இந்த மாதிரி புதியல்கள், இந்த மாதிரி புதிய புதிய பிப்ளிக்கல் வேர்ட் ரெஃபரன்ஸோட கான்செப்டே பிரசங்கம் பண்ணாலும் எனக்குமே பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஐ மீன், அது பேக் ஃபயர் இல்லை, அவங்களுக்கு அவங்க அது மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க. சாதாரண அன்பு விசுவாசம் மாதிரி சப்ஜெக்ட பேசும்போது வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சாதாரண மூளைக்கு புரியும். புதிய ஏற்பாடுல இருந்து புதிய பிரமாணங்கள்ல புதிய உடன்படிக்கையில இருந்து ஒரு மெசேஜ் அப்படி டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஃப்ரெஷ்ஷா ஏத்துக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி ஏத்துறமா நல்லா வேர்ட் ஆஃப் காட் ரிசீவ் பண்ற கும்பல் தான் அதிகம். பட் ஒருத்தர் ரெண்டு பேரு விஷக்கிருமிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது அப்படி இது புதுசாகுதுன்னு சொல்லிட்டு அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். யாருக்கு? அவங்களுக்கு அது பைத்தியமா தோன்றும். நமக்கு அது புதியல் ஞானம் எங்கிருந்து பெற்றது? பரிசுத்த ஆவியானவரால நமக்கு என்று அருளப்பட்டது. ஜென்ம சுபாவத்துல இருக்கிறவனுக்கு என்ன தோணும்னா, பைத்தியம் மாதிரி பேசுறியே சொல்லுவாங்க நம்மளை பார்த்து கூட. இந்த மெசேஜ் கூட கீழே கூட கமெண்ட் வரலாம், போனோஸ் நான் பைத்தியக்காரத்தனமா இது பைத்தியம் மாதிரி பேசுறீங்க, நீங்களாம் கல்ட்டு, நீங்களாம் இது, நீங்களாம் அதுன்னு லேபிள்ஸ் பண்ணுவாங்க. ஒன்றை குறித்தும் கவலையப்படக்கூடாது. ஆண்டவரையே பிசாசு போச்சவன், ஆண்டவரையே ரொம்ப ரொம்ப நெகட்டிவ், இயேசுவே நெகட்டிவா சொன்ன உலகம், நீங்களும் கண்டிப்பா அதுல தப்பிச்சுக்க முடியாது. எப்ப தப்பிச்சுக்கலாம்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிச்சு, இந்த உலகம் போற வழியே யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது, யாரையும் பகச்சிக்க கூடாது, யாருக்கு ஐ மீன் கர்த்தருக்காக நின்று யாரையும் பகச்சிக்க கூடாது. அப்படியே அப்படியே மழுப்பி கிழப்பி பூசி மழுவி அப்படியே எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, செல்லமா இருப்பீங்க உலகத்துக்கு பிசாசுக்கும். ஆனா இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரே பைபிள், அந்த பைபிள் பிரகாரம் தான் வாழ போறேன், அந்த பைபிள் பிரகாரம் தான் நான் பிரசங்கிக்க போறேன், அந்த பைபிள் பிரகாரம் தான் நான் ஊழியம் பண்ண போறேன், அந்த பைபிள் வசனங்கள் சொல்றதுதான் வாழ்க்கையில் நடக்க போறேன், ஃபுல்லா நடக்க முடியலன்னா நான் முயற்சியா செய்ய போறேன், முழுசா இறங்கும் போது கம்பல்சரி ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களால நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு குறிச்சு ஹேட் கமெண்ட்ஸ் வரும், உங்களை பைத்தியக்காரன்வா, ஏன்னா அவனுக்கு அது பைத்தியமா தோன்றுது, அது பைத்தியக்காரன் தானே இல்ல, அவனுடைய பார்வையில அது பைத்தியமா இருக்கு. ஏன்னா அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்று கூட புரியாது, ஃபியூச்சர்லயும் புரியாது. ஏன்னா அவன் வந்து அதை கேட்டுக்கொள்றது ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் மனம் திரும்பி ரிப்பன்ட் பண்ணி கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய ஆவிக்காக காத்திருந்து, ஐ மீன் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய டெலிவரன்ஸ்க்காக காத்திருந்து அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா அவர்களே அவங்க கர்த்தர் வந்து விடுவிப்பார். ஏன்னா அங்க இருந்து தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இப்போ நிறைய இடங்கள்ல நானும் இது போன்ற புதையல்களை சில ஊழியக்காரர்கள் மூலியமா ஆண்டவர் அப்படி தூவி விடும் போது, முழுசா இல்ல லைட்டா அப்படி தூவி விடும் போது நானும் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பழைய பிரமாணத்துல இருந்தேன், நான் வந்து பழைய ஏற்பாடுடைய டீச்சிங்ஸ்ல இருந்தேன், புதிய ஏற்பாடுலயும் ஹோலி ஸ்பிரிட்டை பத்தின டீச்சிங்ஸ் இல்லாம இருந்தேன். அவருடைய வல்லமை என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. வேர்ட் ஆஃப் காட் பத்தி மட்டும் தான் தெரியும், இயேசுவை பற்றி மட்டும் தான் தெரியும். ஆவியானவரை பத்தி எனக்கு தெரியாத காலகட்டத்துல ஆவியானவரை பத்தி யாருன்னா அவருடைய ரகசியங்களை சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ப்ராப்பர் ரிசப்டிவ் ஹார்ட் என்கிட்ட இல்ல. அதனால அந்த மாதிரி ஆட்கள் நான் பார்க்கும் போது அவங்க மேல எனக்கு கோபம் கம்மியா வரும், பரிதவிப்பு அதிகமா இருக்கும். என்ன தோணும் பேசக்கூடிய இடத்துல என்ன தோணும்னா, உன்னை விட நான் மோசமா இருந்தேன் ராஜா, எனக்கு ரொம்ப எனக்கு நல்ல வேலை கொஞ்சம் ஏர்லியா எனக்கு புரிஞ்சுது, நான் தெளிவாயிட்டேன், உனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி உனக்காக ஜோம் பண்ணிக்கிறேன்ற சோன்ல தான் இருக்குமே தவிர வேற எதுவும் கோவம் வராது. ஏன்னா பாவம் பாருங்க, நம்ம வெளிப்படுத்துற கர்த்தர் நேசித்து வெளிப்படுத்துறாரு, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படலாம் என்ன அர்த்தம்? ஒண்ணு ரொம்ப பிரைட்ல இருந்திருக்கலாம், மேபி இருக்கலாம். மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் எஸ்பெஷல் ரொம்ப பெருமையா இருந்திருக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும், அவ்வளவுதான் வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படிலாம் இருந்தா புதிய புதிய காரியங்கள் பைபிள் இஸ் எவ்ரிடே அப்டேட் மாதிரி முழுக்க முழுக்க அவர் வாழ்க்கை ஃபுல்லா எவ்வளவு அப்கிரேட் ஆனாலும் எவ்வளவு அப்டேட் ஆனாலும் பைபிள் எல்லாம் நம்மளால ஃபுல்லா கற்றுக்கொள்ள முடியாது. பைபிள் ஒரு ஞானங்களை வெளிப்படுத்துவது பரலோகத்துல நிச்சயமா அதுதான் பண்ண போறோம். அவர் யாரு, தேவனுடைய ஞானம் என்ன, அவரை பத்தின காரியங்கள் உலகத்துல எத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் பத்தாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ ஹி இஸ் வாஸ்ட், ஓகேவா, ரொம்ப பெரியவர் அவரை பத்தின அறிவுகளும் பத்தவே பத்தாது. அதனால நான் வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சேன்னா என்னை விட பரிதபிக்கப்பட வேண்டிய ஆள் யாருமே இல்லை. திருப்பி படிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களால அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றுமா? பைத்தியமாக தோன்றும். அவைகள்
ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ச்சி பண்ணணும். அதான் சொல்றாங்க, ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இதுக்கு நிறைய டைம் வேணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது. கர்த்தருடைய ஞானங்களை பெற்றுக்கொள்றது, கர்த்தருடைய பொக்கிஷங்களுக்காக காத்திருக்கிறது, வேதத்தின் புதை பொருள் நமக்கு ரிசீவ் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு அவசர அவசரமா இருந்தாப்பா ஏதோ ஆர்டர் பண்ண ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ கிடையாது. ஆராய்ச்சி பண்ணது டைம் வேணும். ஆவி பாருங்க, தெளிவா வசனத்தை அக்குவர் அனைவரும் பிரிச்சு படிக்கலாம். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால், அது நிதானமா பட்சம் ஆராய்ந்து நிதானிக்க பண்ணும். அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும், எவ்வளவு பேஷன்ஸ் வேணும், எவ்வளவு பொறுமை வேணும். எத்தனை நாட்கள் டைம் எடுத்துக்கோங்கப்பா. நீங்க எனக்கு வெளிப்படுத்தினா போதும். நீங்க அவரால் இப்படின்னும் பண்ண முடியும். கொஞ்சம் பெருமையா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், டக்குன்னு அவர் விட்டு ஓடுறோம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எதனா புதுசா இருந்தாதான் வரும். அப்படிலாம் கிடையாது. அவருக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு ஆழ்ந்து கொடுக்கணும். சோ அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் கிடையாது. அதனால அவனுக்கு அந்த ஜென்ம சுபாவன மனுஷனுக்கு இதெல்லாம் ரீச் ஆகாது கடைசி வரைக்கும். ஓகே, unless or until he humbles himself and submit to God. தன்னை தான் தாழ்த்தி கர்த்தரத்துல ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமா எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அதுக்கு நான் தான் சாட்சி. நான் அங்கிருந்து தான் வந்துட்டு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். என்னுடைய போக்கஸ், நான் என்கரேஜ் பண்றது ஒரு பாஸ்டரா இந்த மாதம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், யூடியூப்ல கேட்கிறவங்களுக்கும், இந்த மாதம் ஃபுல்லா போக்கஸ். ஏன் ஸ்பிரிட் போக்கஸ்னா, அது இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் சொல்றதுல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவனா இருக்கலாம், ஓகேவா? உலக பிரகாரமான ஆட்கள் இல்ல. ஆவிக்குரியவன், ஆவி ஸ்பிரிட் போக்கஸ்டா இருக்கலாம், ஆவியான ஸ்பேஸ் கொடுக்கறவங்களா இருக்கலாம். ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா, ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த வார்த்தையை நெல்சன் பாஸ்டர் பேசுறாரா, ஆமே நல்ல நினைச்சிட்டு போவாதீங்க. இதுதான் கான்டெக்ஸ்டா, கரெக்டா தான் பேசுறாரா, கிராஸ் செக் பண்ணுங்க. டவுட் இருந்தா மட்டும். விசுவாசமா ஏற்றுக்கொள்கிறோம், சூப்பர். வேதத்தின் கோட்பாடுகள் இருக்கிறவங்க சூப்பர். இல்ல எனக்கு டவுட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு கிராஸ் செக் பண்ணுங்க. டவுட்டா இருந்துச்சுன்னா அடுத்த மெசேஜ் கேட்காதீங்க, பரவாயில்ல. கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னு பட்ட மட்டும் கேளுங்க. யார் எது சொன்னாலும் மண்டி ஆட்டுறாதீங்க. யார் எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும்னு யோசிச்சுக்காதீங்க. கள்ள உபதேசியார்கள் உலகத்துல அநேகரால அந்த கிறிஸ்துவால் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. கள்ள போதகர்கள், கள்ள உபதேசியார்கள் யூடியூப்ல பாக்குறது எல்லாம் ரியல் கிடையாது. ஏஐ மூலியமா நிறைய பொய்கள் பரப்பப்படுகிறது. எச்சரிக்கையா இருங்க. அப்ப பிரசங்கிக்கிறவர்கிட்ட நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும். அதனாலதான் ஜஸ்ட் லைக் தட் எனி பிரீச்சர் ரேண்டமா கிளிக் பண்ற கூடாது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குது நமக்கு தெரியாது, ஓகேவா? ப்ளீஸ் பி வெரி ஷுர். கனிகளினால அறிந்து கொள்ளுங்க. கனிகள் கொடுக்குற ஊழியக்காரர்களை ஃபாலோ பண்ணுங்க. அலங்கார வார்த்தைகளை நம்பாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. ஆவிக்குரியவர்கள் அப்படி இருப்பாங்க. உலக ரீதியா போறவங்க ஏதோ அந்த அலங்காரத்தெல்லாம் நம்பிட்டு போய் ஏமாந்துடுறாங்க. பாவம். நல்லா இருந்தா ஸ்தோத்திரம், நல்லா இருந்தா ஓகே. பட் அவங்க சஃபர் ஆகிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆவிக்குரியவங்க எல்லாம் இல்ல. ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான்னா, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது ஆராய்ந்து நிதானிக்கணும். வெயிட், பேஷண்ட். எல்லாவற்றையும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் எது செய்தாலும் நிறுத்தி நிதானம், என்ன அவசரம், பொறுமையா ஆண்டவர் கேட்டு செய்யலாம். அந்த விதமான ஒரு ஞானத்தோடு பொறுமையோடு எல்லாவற்றையும் ஆராய்ந்து. ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் ஆன்லைன்ல, இல்ல ஒரு ஒரு சாரி வாங்குறீங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குறோம்னா இன்ன விதமான ஆராய்ச்சி போகுது. இப்பெல்லாம் என்ன தெரியுமா நடக்குது, ஒரு கடையில ஒரு ரேட்டுனா டக்குன்னு ஆன்லைன்ல தேடி பார்க்குறது. அமேசானோ பிளிப்கார்ட்லயே போயிட்டு அதே சாரி, இப்பெல்லாம் கூகுள் லென்ஸ்லாம் வந்துச்சுல, போட்டோ எடுத்து ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணி இந்த சாரி இதுதான் ரேட்டா, ஒன்னும் ஆன்லைன்லயே வாங்கிடலாமா இல்ல கடையில வாங்கலாம், எதுல ரேட்டு கம்மி, எதுல குவாலிட்டி நல்லா இருக்குது, இவ்வளோ ஆராயிரம்ல. அற்பமான நாளைக்கு அழியக்கூடிய ஒரு பொருளுக்கே இவ்வளவு விதமான ஆராய்ச்சி தேவைன்னா, அப்போ ஆவி சம்பந்தமான காரியங்களுக்கு எவ்வளவு தேவை, ஆத்மா சம்பந்தமான காரியங்களுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி தேவை. ஸோ ஜஸ்ட் பி பேஷண்ட். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்வான், நிதானிப்பான். அது மனிதர்களா இருந்தாலும், அது ஊழியர்களா இருந்தாலும், இது போன்ற பிரசங்களா இருந்தாலும் ஆராயணும், நிதானிக்கணும். அதை தாண்டி தலைவர்கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்துச்சுன்னா ப்ளீஸ் humbly continue to follow that preacher, follow that channel, continue to listen to the sermons. எல்லா sermonsம் cross check பண்ணுங்க. பைபிள் கூட அலைன் ஆகுதா,
கம்ப்ளீட்டா அலைன் ஆகுதா? தெரியல பாஸ்டர், டவுட்டா இருக்குதா? கொஞ்சம் நீங்களும் டவுட்டா இருந்தா ஒதுங்கிடுங்க. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட உங்களுடைய திருச்சபை போதகரை மட்டும் கேளுங்க. விச் இஸ் அ சேஃப் ஜோன். ஓகேவா? ஏன்னா ஆண்டவர் தீர்மானித்து தான் உங்களை அந்த சபையில வச்சிருக்கிறார். தட்ஸ் அ சேஃப் ஜோன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பாத்தீங்களா? வேற யாரும் அவனை குறிச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கடைசி வசனம், இதோட முடிக்க போறேன். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கே போதிக்கத்தக்கதாக அவர் சிந்தையை அறிந்தவன் யாருன்னா இருக்காங்களா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால்தான் இந்த ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கோ நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதாவது காட்லி விஸ்டம், காட்லி தாட்ஸ், காட்லி எண்ணங்கள். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுடைய ஹார்ட்ல உண்டாயிருக்குது, ஸ்பிரிட்ல உண்டாகும். ஓகே. ஸோ கன்க்ளூஷன் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த 16 வசனங்கள்ல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல், ஆவியானவரை ஆவியை நமக்குள்ளதான் ஆவியானவர் இல்லையா? ஸோ ஆவியை மையப்படுத்தி வாழ்ற அந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம அப்கிரேட் ஆனோம்னா, அந்த லைஃப் ஸ்டைல நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் அந்த லைஃப் ஸ்டைல வாழ்ந்தா மட்டும்தான் ஆவியானவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு, அண்டர்லைன், தெளிவாக கேட்டு ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்தோடு இந்த மோசமான பொல்லாத இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல இல்லைன்னா என்ன ரிஸ்க்னா, எல்லாத்தையும் நம்ம ஏன் ஸ்பிரிட்டுக்கு ஸ்பேஸே கொடுக்கல. இந்த உலக சிந்தை, உலக ஞானம், இதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட். எல்லாமே கரெக்ட், எல்லாமே. இப்பெல்லாம் நிறைய செலிபிரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, எவ்ரிதிங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங். அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ராங்லாம் ஒன்றும் இல்லை. இவன் அதை பண்றானா அது ரைட்டு, அவனுக்கு ரைட் இல்லை அதனால அது ரைட்டு. இது அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் கர்த்தருடைய பிள்ளைங்களாம் அப்படி போய் ட்ராப் ஆயிடாதீங்க. அவங்க எது வேணா சொல்லிட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அந்த மாதிரி இன்டர்வியூஸ், அந்த மாதிரி கண்டென்ட் ஒண்ணுமே இல்லை. ஆவிக்குரிய நிதானித்தறிந்து இது ரைட்டா தப்பா, எனக்கு இது வேதம் இந்த தப்புன்னு சொல்றா ஒதுங்கினு, வேதம் ரைட்டு சொல்றா அப்படியே அந்த கண்ணை மூடனு வேதம் சொல்ற பாதையில நம்ம நடக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அதுக்கு மெயினான முக்கிய விஷயம், ஏன்பா இவ்வளவு பயமுறுத்தி விடுவே, ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாக, ஒரு பக்கம் பயமுறுத்தி விடுறேன்னா, ஆமா நம்ம ரொம்ப ரிஸ்க் நிறைஞ்ச இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா, ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல், ஆவியானவரை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையை முழுக்க ஆவியானவர் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வாழும் போது அதிக தேவனுடைய ஞானத்தினால, தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு, உலக ஞானத்துல அப்படி தட்டி விட்டு, உலக ஞானத்தினால வந்த மக்கள், இந்த ஜென்ம சுபா உள்ள இவங்க எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவரே விளக்குவாரு. ரொம்ப பெரிய டிவைன் டிஸ்கனெக்ஷன்ஸ் ஏற்படும். இந்த 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 ரூட்டை நீங்க எடுத்தீங்கன்னா, தெய்வீக துண்டிப்புகள் மனுஷர்களை அப்படி தட்டி தூக்குவாரு. நம்மளுடைய ஃபியூச்சருக்கு, நம்மளுடைய அழைப்பிற்கு யார் யாரெல்லாம் அலைன் ஆக முடியும். ஓகே, அவங்க நல்லவங்களா இருக்கலாம். ஆனா நெல்சனுடைய அழைப்பிற்கு இவங்களாம் இருந்தா நெல்சன் உருப்பட மாட்டான், இவங்களா இருந்தா அவனுடைய அடுத்த கட்டம் போக மாட்டான். அவனுடைய கர்த்தர் அதாவது கர்த்தர் நெல்சனுக்கு வைத்திருக்கிற அந்த அழைப்பை அவன் அந்த இடத்துக்கு போய் சென்றடைய மாட்டான்னா, நான் ஸ்பிரிட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவர் சாக் பண்ணுவார். யார் யார் தேவை, யார் யார் தேவையில்லை, யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும், யார் சஸ்டெயின் ஆகணும், யார் எந்த காலகட்டத்தில் டிராவல் ஆகணும், எல்லாவற்றையும் நாமல்ல அவர் தீர்மானிப்பார். ஆனா எது நடந்தாலும் அப்படியே ஓப்பனா கூலா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்ற மனநிலையில இருக்கணும். அதுதான் ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல். மனுஷங்கள்லாம் பூச்சி தொங்கின்னு இருக்கக்கூடாது. இவங்க இருந்தாங்களே அவங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெரி ஃபியூ டேஸ் தான் we gonna live on this planet. வந்தா ஸ்தோத்திரம், வரலையா ஸ்தோத்திரம். ஒருத்தர் மட்டும் தான் நிரந்தரம். அந்த நிரந்தரமான அதுதான் குறிச்சு இப்போ பாடுபட்டு இந்த மெசேஜ் ஃபுல்லா. ஆவியானவர் அவர் மட்டும் தான் இப்ப நமக்கு கொடுக்கப்படுறாரு. பிதா பரலோகத்துல இருக்கிறாரு, குமாரனாகிய இயேசு பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறாரு. ஒருத்தர் தான் நமக்கு இப்ப கொடுக்க, அவர் கூட தானே இருந்து பயணிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்து வாழும்போது பயங்கரமான ஒரு டெலிவர்ட் லைஃப் ஸ்டைல். ரொம்ப ரொம்ப கஷ்டமே பட வேணாம். இந்த சென்ஸ் நாட் கோனா ஈஸி பாத்துன்னு சொல்ல வரல. அலைச்சல் இருக்காது. ஓகேவா? அலைச்சல் இல்லாம ஒரு மாதிரி அப்படியே நதி போல. ஓகேவா? அது கூலா அப்படியே ஃப்ளோ இந்த ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க சில பேர். அப்படியே ஃப்ளோ ஆகுங்க. அவர் ஆவியான அப்படியே ஒரு நதி போல ஓடினார்னா அதுல போய் படுத்துக்கின ஒரு ஷிப் மாதிரி, ஒரு போட் மாதிரி ஆயிட்டப்ப அது பாட்டு நம்மள கூட்டு போவோம். அது போல ஆவியான ஒரு பாட்டுன்னு ஆண்டவரே ஃபுல் கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கொண்டு ரிலாக்ஸ் ஆகும்போது அப்படியே ஸ்மூத்தா அவர் நடத்தி கொண்டு போவார். எவ்வளவு எதிரிகள் எவ்வளவு எதிர்ப்பு தட்டி விட்டு போயினே இருப்பாரு.
நம்ம போராடவே வேணாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. சும்மா இருந்தா போதும். கம்முனு நீ வாய மூடுறா. யார் என்ன வேணா பேசட்டும். அந்த ஞானத்தையும் கர்த்தர் தான் தருவார். நெறைய நேரங்கள்ல நம்ம சுயம் உள்ள புகுந்து நான் என்ன பண்றேன் பாரு, நல்ல பாயிண்ட் ஒண்ணு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இருப்போம். அந்த காமெடிக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ளோ வித் த ஹோலி ஸ்பிரிட். ஃப்ளோ இன் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரோடு இணைந்து பயணுங்கள். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாகவும் உங்களுக்கு என்றும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அடுத்த வாரம் இந்த சப்ஜெக்ட்லயே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.